காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய அற்புதங்களையும் அவர் ஆற்றிய உரைகளிலிருந்தும் ஒரு சில பகுதிகளை தொடர்ச்சியாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி பெரியவருடைய மீளா அடிமை என்று அழைக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி அவருடைய குழுவோடு சேர்ந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து பஸ்ஸிலே பண்டரிபுரம் செல்கின்றனர். பண்டரிபுரத்திலே மகா பெரியவா இருக்கிற இடம் அங்கே நெருங்குகிற பொழுது இவாளுக்கு ஒரு 4 மணி ஆகிவிட்டது. அப்படியே அடித்து பிடிச்சு எப்படியாவது மகா பெரியவாளை இன்றைக்கு தரிசித்து விட வேண்டும், அந்த மகானுடைய காலடிகளை விழுந்து நம்முடைய குறைகளை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த அன்பருடைய மனைவி அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். 4 மணி ஆகிவிட்டது. எல்லோருக்கும் வயிற்று பசி. அப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள், வயிற்று பசிக்கிறதே என்று சொன்னவுடனே அந்த பெண் என்ன சொன்னாலாம், மகா பெரியவாளை தரிசித்த பிறகுதான் நமக்கெல்லாம் இன்றைக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடனே வேறு வழியே இல்லாமல் அவரோடு வந்த பக்தர்கள் எல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பெருமை, மகா பெரியவருடைய பெருமை, காஞ்சி மடத்தினுடைய பெருமை எல்லாம் அந்த குழுவில் வந்தவர்களுக்கு தெரியாது. ஏதோ அவர்கள் அழைத்தார்கள் என்று கூட்டம் கூட்டமாக பண்டரிபுரம் சேர்ந்து போனார்கள். அப்படி எங்கள் சாமி ஒருத்தர் இருக்கார். அந்த கூட்டத்தில் வந்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க, எங்கள் சாமி வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாரு, முதல்ல சாப்பிட்டு விட்டு தான் இதே செய்வார் அப்படின்ட்டு ரொம்ப இளக்காரமாக இந்த அம்மையார்கிட்ட பதில் சொன்ன உடனே அந்த அம்மையார், எங்கள் சாமியும் சாமி இப்போ சாப்பிட்டுட்டு போனையா, சாப்பிட்டையா என்று எல்லோரிடத்திலும் கேட்பார் என்று சொல்லிவிட்டு அப்படியே அடிச்சுபடி பண்டரிபுரத்திலே மகா பெரியவர் தங்கி இருக்கிற முகாமுக்கு உள்ளே நுழைகிற பொழுது அங்கிருந்து காஞ்சி மடத்தில் இருந்து வந்த பெரியவாவுடைய மடத்து மேனேஜர் ஒருவர் இந்த கூட்டத்தை பார்த்து விட்டு, பெரியவா சொல்லியிருக்கா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கா, வருவா, ரொம்ப பசியோடு வருவா, அவளுக்கு வரும்போதே சாப்பாடு கொடுத்துடுன்னு சொல்லி அன்றைக்கி சரஸ்வதி பூஜை நேரம் வந்த குழு அத்தனை பேருக்கும் வடைபாயாசத்தோட ரொம்ப பசி ஆற்றிட முதலில் சாப்பிட சொல்லிட்டு அப்புறம்தான் பெரியவா தரிசனத்துக்கு வர சொன்னான்னு சொன்ன உடனே அப்படி அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் பக்கத்திலே பெரியவா வந்து அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாளா. பெரியவாளை தரிசித்த பிறகு உடனடியாக அவர்கள் அப்படியே அந்த அற்புதமான அந்த சுவைமிக்க அந்த உணவினை எடுத்து எல்லோருக்கும் பரமாற அப்படியே அந்த பெண்மணி, எங்கள் சாமியார் இப்படி செய்வார் என்று இலக்காரணமாக சொன்ன அந்த குழு கூட்டத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு, மகா பெரியவா எப்போதுமே கருணை கடல், அவர் கருணை களஞ்சியம், வருகிறவருடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நினைப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி கருணை மழை பொழிகிறவர் காஞ்சி மாமுனிவர் என்பதை சொல்வதை சொல்லாமல் அவர்களுக்கு விளக்கிற விதமாக ரொம்ப சந்தோஷத்தோடு மகா பெரியவருடைய அந்த அதி அற்புதமான அவர்கள் என்ன நினைத்து கொண்டு வந்தார்கள் என்பதை நிறைவேற்றிய அந்த மகானை நினைத்து, மகானே, பெரியவாளே, காஞ்சி மாமுனிவரே என்று நினைத்து, நீ இருக்கும் இடம்தான் எங்களுக்கு பண்டரிபுரம், நீ இருக்கும் இடம்தான் எங்களுக்கு காசி, நீ இருக்கும் இடம்தான் ஒரு மீனாட்சி காமாட்சி என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த இடத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த குழுவினர் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு புறப்பட்டு சென்றனரா என்கிற இன்றைய ஒரு செய்தியோடு ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.